கொஞ்சம் சிக்கனமா இருந்துடக்கூடாது. இந்த ஆளு வேற ஒரு தோப்பு வாங்கி 5 கூறு ஒரு ஆளு. என்ன சொல்ற? விடுங்க மாமா, இதா போய் இதென்ன வருஷம் பூரா வருது. வாழ்க்கையில ஒரே ஒரு தரம், அதான் கொஞ்சம் பெருசா பண்ணிடலாமேன்ட்டு. பேசாம காசை மிச்சம் பண்ணிக்கலாம்னு தான் தோணுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலையே. நான் அதுக்கு சொல்லலப்பா. செலவு பண்றது சுலபம், காசை சேமிக்கிறது கஷ்டம். இனிமேலாவது இந்த மாதிரி செலவு எல்லாம் குறை. இன்னும் எவ்வளவு செலவு பாக்கி இருக்குது? இன்னும் 3 பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்குது. எப்படி இருக்கு சொல்லுங்க சாரோ, எப்படி நம்ம செலக்ஷன்? ரொம்ப பிரமாதமான கலர்ஸ் மாமா. பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தனு, உனக்கு பிடிச்சிருக்கா? சரோ, மாமாக்கு என் மேல எவ்வளவு பிரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வருவாரு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாமா, கலர்ஸும் சரி ஜரிகையும் சரி பின்னிடுங்க போங்க. பேசாம சோடா வியாபாரத்தை விட்டுட்டு ஜவுளி வியாபாரம் பண்ணுங்க. என்ன விஜயா, நீ உனக்கு பேசவே தெரியல. சோடா வியாபாரின்னு சொல்லாத, சோடா ஃபேக்டரி ஓனர்னு சொல்லி பழகு. ஆளு வளர்ந்துருக்கே தவிர விவரம் பத்தல. என்ன சோறு, இந்த படம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. உனக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருக்கும் கலரு. இல்ல, இது என்ன விட தனத்துக்கு தான் நல்லா இருக்கும். அப்புறம் நிச்சயாதத்துக்கு செய்யணும்னு போட போறேன். செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சு. ஓ, அப்படியா? என்ன சாரோ, இந்த புடவை நகையெல்லாம் உனக்கு வர வேண்டியது தனத்துக்கு போயிருச்சேன்னு பொறாமையா இருக்கா இல்லையா? சேச்சே, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? ஏன்? இந்த புடவை நகை இது மேலெல்லாம் என்னை விட தனத்துக்கு தான் ஆசை அதிகம். இப்படி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வர நீங்க என்னை விட தானத்துக்கு தான் பொருத்தமா இருப்பீங்க. அதனால இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பத்திரம் எழுதுறாரு சிதம்பரம்னு, அவர் வீடு எங்க இருக்குங்க? ஐயா, நான் ஊருக்கு புதுசு, வேற யார்ட்டையாவது விசாரிச்சு பாருங்க. சரிங்க. அர்ச்சனையா, இத சாமி முன்னாடி வச்சு கொடுத்துறீங்களா? சரி. கடவுளே, எங்க அண்ணன் ஆரம்பிக்கிற பிசினஸ் நல்லபடியா வளரணும். அக்காவுக்கு நல்ல விதமா கல்யாணம் முடியணும். எங்களுக்கும் ஒரு நல்ல வழி காட்டு கடவுளே. ஆமா, தம்பி ஊருக்கு புதுசு போல இருக்கு. யாராத்துக்கு வந்திருக்கே? பத்திரம் எழுதுறாருல சிதம்பரம். ஆமா, அவர் வீட்டுக்கு. அப்படியா? அவர் வீடு எங்க இருக்குங்க? இதோ இந்த பொண்ணு கூட ஒரு பொண்ணு தான். ஏமா, நீ வேற ஆத்துக்கு அடிச்சிட்டு போயிடுமா? வாங்க, பக்கத்துல தான் வீடு இருக்கு, நடந்தே போயிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. வாங்க போலாம். போலாம், வாங்க. என்ன பேச மாட்டீங்களா? சைலண்டா வரீங்க. இதுக்கும் சைலண்ட் தானா? ஆமா, எங்க இருந்து வரீங்க? மெட்ராஸ்ல இருந்து. நில விஷயமா அப்பாவை பார்க்கணுமா? ஆமா. பொதுவாவே நீங்க இப்படி தயக்கமா மரியாதையா தான் பேசுவீங்களா, இல்ல வெளியூர் வந்திருக்கோமேன்றதுக்காக பவ்யமா நடந்துக்கிறீங்களா? உங்க மேல உள்ள மரியாதை தாங்க. ஏன் மேல மரியாதையா? எதுக்கு? மெட்ராஸ்ல இருந்து. அதான் சொல்லிட்டீங்களே மெட்ராஸ்ல இருந்து வர்றதா? அது இல்லைங்க. பின்ன என்னங்க? மெட்ராஸ்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தார்ல மாணிக்கம்னு, அவர் தம்பிங்க நானு. ஓ, அவர் தம்பியா நீங்க? அதான் அன்னைக்கு தர வேண்டிய மரியாதையெல்லாம் தந்துட்டு இருக்கேன். நல்லவர் தான்.
ஆனா விவரம் தான் பத்தாது. உங்க அண்ணன் பொண்ணு பார்த்த வீட்ல மொத்தம் 5 பொண்ணுங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா. அப்படின்னு நீங்க இத பாருங்க, இந்த நீங்க வாங்க மரியாதை எல்லாம் வாபஸ் வாங்கிக்கங்க. என் பேர் லீலா, சரோஜா அக்காவோட அடுத்த தங்கச்சி. முதல்லயே வித்தியாசம் தோணுச்சு எனக்கு. ஐயே வழியாதீங்க, அதான் உங்க கணிப்பு பத்தி தெளிவா தெரிஞ்சு போச்சே. அது சரி, உங்க பேர் என்ன? செல்வம். என்ன படிக்கிறீங்களா? படிப்பெல்லாம் முடிச்சாச்சு, வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்பப்போ மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? எனக்காவது வேலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா கிடைக்குங்க, தினம் தினம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்ல. சிகரெட் குடிப்பீங்களா? இல்ல. தண்ணி? இல்ல. அப்படி இப்படின்னு வேற கெட்ட சகவாசம்? ச்சே, ஏங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அட சும்மா தாங்க கேட்டேன். எந்த ஒரு பேச்சுலரை பார்த்தாலும் அவசியம் கேட்க வேண்டிய முத்தான 3 கேள்விகள். மூணுலயும் தேறிட்டீங்க. உங்க அண்ணன் எப்படி? அவரும் ஓரளவு நல்லவர் தான். ஆனா உங்க அளவுக்கு நல்லவர் இல்லையாக்கும். அப்படி அட நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுவேன். ஆமா, என் அக்காவை பத்தி நீங்க கேட்கவே இல்லையே. அண்ணியை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்? எங்க வீட்டுக்கார கிழவியும் தங்கச்சியும் அவங்கள பத்தி நிறைய சொன்னாங்க. அதுல இருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அண்ணி ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கணும். பரவாயில்லையே, சரு அக்கா புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. வெரி குட் வெரி குட். நீங்க கூட இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் பேசுறீங்க. அப்படி போடு. பரவாயில்லையே, நீங்க கூட இப்ப கொஞ்சம் விவரமா தான் தேறிட்டு வரீங்க. வாங்க. என்ன லீலா, யாரு வரு? சரு அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாருல மாணிக்கம், அவரோட தம்பி. ஏங்க, நான் உங்க அக்காவை முறை வச்சு அண்ணின்னு தானே கூப்பிட்டேன். அப்ப நீங்க அண்ணனை மாமா தானே கூப்பிடணும். ஏதோ நீங்க வச்ச பேர் மாதிரி மாணிக்கம்னு கூப்பிடுறீங்க. லீலா சொல்றதான் கரெக்ட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உறவு முறையெல்லாம் வச்சு கூப்பிடணும். சார் யாரு? எங்க மாமா போஸ். வாங்க உள்ள போலாம் வாங்க. அப்பா. என்னம்மா? யார் வந்திருக்காங்க பாருங்களேன். தம்பி. அதான் நீ வந்தார்ல மாணிக்கம், அவர் தம்பி. ஓ, மாப்பிள்ளையோட தம்பி இல்ல? ஆமா. பொண்ணு பாக்குறேன்னு உங்களை பார்க்கவே இல்ல. கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்படியா? அதனால அந்த வீட்டுக்கு வந்தப்ப சந்திச்சேன். சட்டும் ஞாபகம் இல்ல, வயசாகுதுல்ல. தவறா நினைக்காதீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இருக்கட்டும், ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். வேலை இருக்கட்டும் தம்பி. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிய, எதுவும் சாப்பிடாம போலாமா? குடிக்க எதுவும் கொண்டாமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணன் இந்த ஊர்ல ஒரு வாழைத்தோப்பு குத்தகைக்கு பேசிட்டு இருக்காரா? ஆமா, அந்த தோப்புக்காரர் கவுண்டர் தோட்டம். அதான், இந்த கவர்ல பணம் இருக்கு, இதை உங்ககிட்ட கொடுத்து தோப்புக்காரர்கிட்ட கொடுக்க சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை ஒரு சுணக்கமும் இல்லாம எல்லா வேலையும் சட்டு போட்டு முடிக்கிற ஒரு போல இருக்குது. அது என்னன்னா தம்பி, இந்த பணம் விவகாரத்தில் சம்மந்தப்பட்டவங்க நேரடியாக முடிக்கிறது எப்பவும் நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த தொழிலில் தான் இருக்கிறேன். முன்ன பின்ன பேச்சு வந்துடக்கூடாது. என் அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? குடுக்கல் வாங்கும் போது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருக்கிறது எப்பவும் நல்லது. அதுவும் சரிதான். அப்புறம் உங்க வீடு தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், என் அண்ணியை காட்ட மாட்டீங்களா? அட காட்டாமையா? அம்மா லீலா, சரோவை கூட்டியாமா? ஆமாம், நீங்கள் பார்த்தது இல்லைல்ல. பொண்ணு பார்க்குற அன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஆமாம், அண்ணனால் வர முடியலையா? ஏங்க, இவங்க அண்ணி தானே? ஆமா, இவங்க தான் என் அக்கா சரோஜா. அதுல ஒண்ணும் மாத்தம் இல்லையே. இல்லைங்க, நான் தான் சரோஜா. வணக்கங்க, நான் செல்வம், உங்களோட ஒரே மச்சின. நீங்க என்ன சொன்னீங்க? பணம் குடுக்கல் வாங்கல் நடக்கும்போது உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். நீங்க இதோ எங்க அண்ணி இருக்காங்க. இவங்களை விட உங்களுக்கு வேற யார் வேணும்? இந்தாங்க நீ. வாங்கி வாங்க.
இந்த பணத்தை உங்க கையால நீங்களே சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்த்துருங்க. ம். கெட்டிக்கார தம்பி. பவானி நம்ம ஐட்டம்லாம் எடுத்துருவாமா? போஸுக்கு மூத்தவ தனத்தை கொடுக்குறேன். அப்படி அவளுக்கு இவன் தாய் மாமா முறை. அதனால இவனை பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்றதா புள்ள வீட்டுக்காரன்னு சொல்றதா எங்களுக்கு ஒரே குழப்பம். வாங்க. கடைசி பொண்ணு பவானி. ஓ ஹலோ. பாருங்க பாருங்க, நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. புடவை நல்லா இருக்கா? அற்புதமா இருக்கு. என்ன விலைங்க? சும்மா 8000 ரூபா. பரவாயில்ல, 8000 ரூபாய்க்கு ஏத்த புடவை தான். காஞ்சிபுரமா? இல்ல மெட்ராஸ்லாம் எடுத்தேன். அட என்னங்க நீங்க மெட்ராஸ் வரைக்கும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போயிட்டீங்க. கண்டிப்பா வரணும். இன்னொரு நாளைக்கு வந்துட்டா போச்சு. ஆமா, சரோவுக்கு புடவைலாம் எடுத்துட்டீங்களா? தெரியலங்க, அதெல்லாம் அம்மா டிபார்ட்மெண்ட். இந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஏதோ 10க்கு 2 பழுது இல்லாம எடுத்துருங்க. அதெல்லாம் அம்மா குறையில்லாம எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணியை எல்லாருக்கும் எங்க வீட்டுல ரொம்ப பிடிச்சு போச்சு. சரோக்கா, நல்லா கேட்டுக்கோ. புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கு செல்வாக்கு வந்துருச்சு. ஏய் சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருப்ப. சரோ, ம் தூங்கிட்டியா? இல்ல. நீ தூங்கலையா? இல்ல. ஏ, நீதான் அப்பவே வந்து படுத்துட்டியே. அப்பவே வந்து படுத்தேன். தூக்கம் எங்க வருது? சும்மா புரண்டு புரண்டு கிடக்கேன். ஏ, கல்யாண நினைப்பா? அது மட்டும் இல்ல. வேற என்ன? இல்ல, இத்தனை நாளா மாமாவையும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம்னதும் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு. ஆனா இப்போ சொல்லு, இப்ப என்ன? இல்ல, 8000 ரூபாய்க்கு மாமா புடவை செயின் வாங்கியிருக்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மாமாக்கு அவ்வளோ பிரியமா என் மேல இருந்திருக்கே. யாருக்கும் தெரியாம மாமா உன் மேல பிரியமா இருந்திருக்காரு. அதான் இப்ப கவலை போய் பயம் வந்துருச்சு. என்னது? கவலை போய் பயம் வந்துருச்சா? ஏன்? இல்ல, மாமாவோட இவ்ளோ பிரியத்துக்கும் தகுந்தவளா, அருகதை உள்ளவளா நடந்துக்கணுமேங்கிற பயம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல சரோ. தானோ நீ ஏய், நீ கொஞ்சமா இருக்கா? நீ என்ன பண்ணணும் தெரியுமா? மாமாவோட சோடா பிசினஸை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய், நீ இன்னும் தூங்கலையா? ம்ஹும். சரி, எப்படி? நீதான் நல்லா வாய்க்கு ருசியா ஊறுகாய் போடுவல்ல, போடு. எலுமிச்சை, மாங்காய், வெள்ளை பூண்டுன்னு வெரைட்டியா ஊறுகாய் போடு. ஒரு சோடா வாங்கினா ஒரு ஊறுகாய் பாக்கெட் ஃப்ரீ அப்படின்னு ஆஃபர் கொடுத்தா சோடா வியாபாரம் பிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிடும். என்ன சரோ, இவன் என்னென்னமோ சொல்றா? அட, சீரியஸா தான் சொல்றேன். உன்கிட்ட சோடாவையும் ஊறுகாவையும் வாங்கிக்கிட்டு எல்லாரும் ஒயின் ஷாப் போயிடுவாங்க. போதைக்கு காரணம் சரக்கா, இல்ல போஸ் மாமாவோட சோடாவா, இல்ல தன அக்காவோட ஊறுகாவான்னு நாட்டுல பெரிய பட்டிமன்றமே நடக்க ஆரம்பிச்சிடும். அக்கா, லீலா சொல்றது சூப்பர் ஐடியா. ஏய், நீயும் இன்னும் தூங்கலையா? ஏ லீலா, உன் ஐடியாவை எடுத்து குப்பை தொட்டில போடு. வாய பாரு, வாயாடி. நான் வாயாடியாக்கா? உன்னை பத்தி ஒரு அப்பாவின்னு நினைச்சிட்டு இருந்தா நீ என்னடானா போஸ் மாமாவ முந்தில எப்படி முடியுதுன்னு சரோ அக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கேல்ல? ஏய் ஏய், நான் அப்படியேடி கேட்டேன். நீங்க வேற ஸ்டைல்ல கேட்டிருந்தாலும் அதுக்கு அர்த்தம் அதான். ஏண்டி, தானோ ஒரு ஐடியா கேட்டா
அதுக்காக ஊறுகாய் போட்டு கொடுன்னு கிண்டல் பண்றியே, இது ஒரு ஐடியாவா? வெயிட் அக்கோ, இந்த ஊறுகாய் பிசினஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோ, என்ன வந்து ஏண்டின்னு கேளு. ஏய் லீலா, எப்படி இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? அட, உனக்கு விஷயமே தெரியாதா? இதுக்கு ஒரு புஸ்தகமே இருக்கு. 30 நாட்களில் புருஷனை முந்தியில் முடிவது எப்படின்னு. அத படிச்சு பாரு. இதுக்கெல்லாம் கூட புஸ்தகம் இருக்கா? ஏய் தனோ, நீ வேற, அவ உன்னை கிண்டல் பண்றா. ஏய் லீலா, கம்முனருடி. நாங்க கம்முன்னு தான் இருக்கோம். நீங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போற பந்தாவுல மாறி மாறி உஷ்ண பெருமூச்ச உசு உசுன்னு விட்டு எங்க தூக்கத்தையே கெடுத்துட்டீங்க. பழைய படத்துல எல்லாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாடி தோழி அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. நீங்க என்னடான்னா பேசியே கொல்றீங்க. இருங்கடி, உங்களுக்கு கல்யாணம் வரும்ல, அப்ப வச்சுக்கிறேன். நாங்க ஒன்னும் உங்கள மாதிரி இன்னொருத்தர்கிட்ட ஐடியா கேட்க மாட்டோம். அதுவும் ஆம்பளைங்க விஷயத்துல இன்னொரு பொம்பளை கிட்ட அட்வைஸ் கேக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. 100% கரெக்ட். அடி பாவி, நீ தூங்கலியா? நல்ல போத்துக்கிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா? அக்கா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. அடி அவளை போடு. ஐடியா கேக்குறமா? என்னம்மா சிரிப்பு அமளி தோழிப்படுது? அப்பா, இங்க பட்டிமன்றம் நடக்குது. பட்டிமன்றமா? என்ன தலைப்புல? அது ஒண்ணும் இல்லப்பா. ஜனங்களுக்கு அதிக பயன் தருவது சோடாவா இல்ல காய்கறியா? தானா அக்கா சோடா கட்சி, சாரா அக்கா காய்கறி கட்சி. அப்பா, இங்க தனக்கு பாத்தீங்களா, சோடா உடைச்ச மாதிரியே சிரிக்கிறாங்க. சாரா அக்கா பாருங்களேன், முத்துன வெண்டைக்கா போலத மாதிரி சிரிக்கிறா. ஏய் ஏய், என் புருஷனோட தொழிலை பத்தி ஏதாவது கிண்டல் பண்ண, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, என் புருஷன் தொழிலை பத்தி ஏதாவது சொன்ன, அதே சோடா பாட்டில எடுத்து உன் மண்டையை உடைச்சு கொன்னுடுவேன். இது பாருடா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே புருஷனுக்கு எப்படி சப்போர்ட் பண்றானே. அதுவும் தானா அக்கா சோடா பாட்டில் எடுத்து மண்டை உடைப்பாளா? இந்த சிரிப்பு சந்தோஷமே பொண்ணுகளுக்கு நிலைச்சாலே போதும். இந்த சிரிப்பு சத்தத்தோட என் பேரும் பேத்திகளோட சிரிப்பும் சேர்ந்துட்டா, அதை விட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அவங்க சந்தோஷமா இருக்கும் போதே நான் போய் சேர்ந்துடணும். அக்கா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல? அப்போ நாங்க தனியா தான் படுக்கணுமா?